ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எம்டிஎஸ் கேமிங் தமிழ். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், நம்ம சர்வருக்கு ரக் ராயல் வந்திருக்கு, அதாவது ஜெஸ்ஸிஸ் வந்திருக்கு. ஏற்கனவே இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் 3 ஜெஸ்ஸி எடுத்துட்டேன் ஒரு அவசரத்தில். இப்போ 4வது ஜெஸ்ஸி எடுக்க போகிறேன். இது என்ன ஒன்றுன்னா, ஒரு கிளிச் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 10 லக்கி தான் காமிக்குது. இதோ ப்ளூ ஜெஸ்ஸி எடுத்துட்டேன் பாருங்கள். ஏன்னா 10 லக்கி தான், அதனால தான் நான் மெனக்கட்டி இதை எடுத்தேன். இல்லைன்னா எடுத்துருக்கவே மாட்டேன். 30-40 கொடுத்துருந்தானுங்க, கண்டிப்பாக எடுத்துருக்க மாட்டேன். 10 தான் எடுத்தேன். இங்கே பாருங்கள், நமக்கு மொத்தமாக 4 ஜெஸ்ஸி இருக்குது. இதை நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே 3 ஜெஸ்ஸி எடுத்துட்டேன் தெரியாதனமாக. இப்போ வீடியோவில் அந்த டார்க் ப்ளூ ஜெஸ்ஸி எடுத்திருக்கேன். அதை ரொனால்டோ ஜெஸ்ஸின்னு நினைக்கிறேன். 7. மொத்தமாக இதுக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணேன்னா ஒரு 600 டைமண்ட் செலவு பண்ணியிருப்பேன். அதுலேயே எனக்கு 3 ஜெஸ்ஸி கொடுத்துட்டானுங்க. 600 டைமண்டில் இப்போ ஒரு ஜெஸ்ஸி கொடுத்தானுங்க. மொத்தமாக 4 ஜெஸ்ஸி. என்ன இந்த ரெட் கலர் ஜெஸ்ஸி கிடச்சா நல்லாயிருக்கும், இல்லைன்னா ப்ளூ கலர். ரெட்டும் ப்ளூவும் நல்லா இருக்குது. மற்ற ஜெஸ்ஸிஸும் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் அந்த ரெட்டும் ப்ளூவும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இல்லை எனக்கு இந்த ஷார்ட்ஸு கிடச்சா கூட ஓகே தான். ஷார்ட்ஸ் ஏதாவது கிடச்சா கூட ஓகே தான். இப்போ நம்மக்கிட்ட 481 டைமண்ட் இருக்குது. நான் எதுக்கு யோசிச்சுட்டு இருக்கேன்னா, 15ஆந்தேதி ஃபினிஷர் மூவ் வருது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு டைமண்டை சேர்க்கணும். அதுக்கு 1000 டைமண்ட் கேட்பானுங்க. இதுக்கு எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டேன்னா அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாது. பேசிகிட்டு இருக்கும்போது ஸ்பெண்ட் பண்ணேன். கொடுக்கல, இதில் கண்டிப்பாக கொடுத்துருவான். என்னது இதோ இது 5வது ஜெஸ்ஸி ஃப்ரெண்ட்ஸ். 5th ஜெஸ்ஸி. மொத்தமாக 5 ஜெஸ்ஸி இருக்குது. மொத்தமாக எனக்கு ஷார்ட்ஸு கிடைக்குமான்னு பார்க்குறேன். ஷார்ட்ஸு மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. ஷார்ட்ஸு கிடைச்சதும் ஒரு காம்போவாக போட்டு விளையாடலாம். நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். மணி வர 10ஆகுது. இன்னும் அந்த பக்கா என்னன்னு தெரியல. சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். அந்த 15ஆந்தேதி அந்த ஒரு ஃபினிஷர் மூவாக ஃபினிஷர் மூவ் தான் அது வருது. அதுக்காக டைமண்ட் சேர்த்து வச்சுருந்தேன். இதுக்கு செலவு பண்ணிட்டேன். சரி, அதுக்கு இன்னும் 10 நாள் இருக்குது. 10 நாளில் வீக்லி மெம்பர்ஷிப் போட்டு சேர்த்து வச்சுப்போம். ஸ்பின் பண்ணியிருந்தேன். என்னது அப்படிங்க, இதுக்காடா 120 டைமண்ட் கொடுத்தேன். 130 டைமண்ட்டு ஷூவை போய் கொடுத்து வச்சுருக்காங்க. போய் ஷூவாடா கொடுப்பீங்க. ஜெஸ்ஸி கொடுத்துருந்தா கூட ஓகே எனக்கு. ஷூவை போய் கொடுத்து வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே ஸ்பின் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா 200 டைமண்ட் அப்படியே இருக்கட்டும். இன்னும் 2 வீக்லி மெம்பர்ஷிப் போட்டு நான் அந்த ஃபினிஷர் மூவ் எடுக்க போகிறேன். ஏன்னா அது எனக்கு பிடிச்சிருக்கு. ஏற்கனவே 5 எடுத்தாச்சு, அது போதும். ஏன்னா இதுக்கு மேலே ஸ்பின் பண்ணால் அந்த ஷூவை திருப்பி திருப்பி கொடுத்துட்ருப்பான். தேவையில்லை, நம்மக்கிட்ட டைமண்டும் இல்லை. மொத்தம் 5 ஜெஸ்ஸி. இங்கே 4 இருக்கா, ப்ளூ, ஒயிட் அண்ட் ரெட், டார்க் ப்ளூ. இந்த 4 ஜெஸ்ஸி இன்னொன்று எங்கடா, எங்கே காணும்? இங்கே இந்த மேலே இருக்க பாருங்கள், டாப்பில் இந்த ஜெஸ்ஸி. சரி, இத்துடன் வீடியோ முடித்துக்கொள்கிறேன். 2 வீக்லி மெம்பர்ஷிப் போட்டு வேறு சேர்த்து வைக்கணும். பாய் பாய் கைஸ்.